யாத்திரையாகமம் அதனுடைய முதலாவது அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இந்த யாத்திரையாகமம் முதலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது சற்று இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். தேவன் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமாக யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றார். எகிப்தில் யோசேப்பு செல்லும் போது ஒரு அடிமையாக சென்றான். ஏனென்றால் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும் அல்லது அவனை முற்றிலுமாக குடும்பத்தை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டமிட்டு அவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். ஆனால் தேவனோ அவனுக்கு அதை நன்மையாய் முடித்துக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த எகிப்திலே அடிமையாய் சென்ற அந்த யோசேப்பு ஒரு நாள் அதே எகிப்தின் அதிபதியாக மாறினான். தாழ்விலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். யோசேப்பு அந்த எகிப்திலே அதிபதியாய் மாறின பிறகு அங்கே ஒரு பயங்கரமான பஞ்சம், எகிப்திலும் எகிப்தை சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் ஒரு பயங்கரமான கொடூரமான பஞ்சம் வந்தது நிமித்தமாக யோசேப்பினுடைய குடும்பம், அவனுடைய தகப்பனார் யாக்கோபு, யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாருமாக சேர்ந்து கிட்டத்தட்ட 70 பேர் எகிப்திலே வந்து வசித்தார்கள். அவனமாக அங்கே அவர்கள் வசிக்க ஆரம்பித்தார்கள், பழுகி பெருக ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் பெருகிறதை கண்டு இப்பொழுது ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கிறார்கள். 70 பேராக வந்தவர்கள் இப்பொழுது லட்சக்கணக்கான ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக இருக்கிறார்கள். அவன் பயந்து அவன் இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்த திட்டமிட்டான், அவர்களை ஒடுக்க திட்டமிட்டான். ஆகவே எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் மக்களை தனக்கு அடிமையாக மாற்றிவிட்டான். இப்பொழுது தன்னுடைய ஜீவிதத்துக்காக வந்த இந்த இஸ்ரவேல் மக்கள், எகிப்திலே குடியேறின இந்த இஸ்ரவேல் மக்கள், அங்க செழித்து வளர்ந்து கொண்டிருந்த இந்த இஸ்ரவேலின் மக்கள் இப்பொழுது பயங்கரமான ஒரு கஷ்ட காலத்துக்குள்ளாக கடந்து செல்கிற ஒரு சூழ்நிலை. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் யோசித்து பாராத ஒரு பெரிய துன்பம் அவர்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. எகிப்தின் ராஜா அவர்களை ஒடுக்கும்படியாக திட்டமிட்டு அவர்களை தனக்கு அடிமையாக மாற்றிவிட்டான். அவர்களிடத்தில் கூலி வேலை வாங்க ஆரம்பித்தான். இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். இதே 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இதுதான் தேவனுடைய செயல். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் வல்லவர், நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், நம்முடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவாய் எகிப்தியர்கள், எகிப்தின் ராஜா பிரோன், பார்வோன் இஸ்ரவேல் மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எவ்வளவாய், அங்க சொல்லுங்க, அவ்வளவாய், எவ்வளவாய் மனிதன் ஒடுக்குகிறானோ அவ்வளவாய் நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள்
இதை கண்டு ஒருபோதும் நாம் கலங்கவே கூடாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு கிறிஸ்துவே கூறினார். இயேசு யாரையும் ஏமாத்தி தான் பின்னாடி வர சொல்றது இல்ல. என் பின்னாடி வாங்க, உங்களை எல்லாத்தையும் தருவேன் என்று சொல்லி ஒருவதும் சொல்லல. இயேசு உண்மையை தான் சொன்னார். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இந்த உலகத்தின் மக்கள் நம்மளை ஒருபோதும் உயர்த்த மாட்டார்கள். மனுஷனுடைய கரம் நம்மை உயர்த்தும் என்று எதிர்பார்த்தோமானால் அங்கு ஏமாற்றத்தை தான் நாம் காண்போம். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் ராஜா அவன் ஒடுக்கினான். ஆனால் எவ்வளவாக எகிப்தின் ராஜா அவர்களை ஒடுக்கினானோ அங்கே தேவன் அவர்களை அபரமாய் என்ன செய்தாரா? என்ன செய்தாரா? வசனத்தில் என்ன சொல்லியிருக்க? தேவன் என்ன செய்தார்? வசனத்தை வாசிங்க. பலுகி, ஹல்லேலூயா, ஒடுக்கினார்கள். எகிப்தின் ராஜா ஒடுக்கினான். சாதாரண நபர் அல்ல. இன்றைக்கு சத்ருவானவன், சத்ருவாகிய சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளமாக ஒடுக்க வேண்டுமோ அவனமாய் ஒடுக்க அவன் தன்னுடைய எல்லா விதமான காரியத்தையும் செய்வான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்றவர்களாக இருந்தால் எவ்வளவுதான் நீங்கள் ஒடுக்கப்பட்டாலும் சரி, யார் உங்களை ஒடுக்கினாலும் சரி, அவ்வளவாய் தேவன் உங்களை என்ன செய்வார்? பெருக செய்வார். விசுவாசிக்கிற சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவுதான் நீங்கள் ஒடுக்கப்பட்டால், ஆகவே நீங்கள் ஒடுக்கப்படும் போது நீங்கள் துக்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே உம்மை நம்பி வந்தேனே, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது நீங்க கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நான் ஒடுக்கப்படுகிறேன், உமக்கு நன்றி. நான் ஒடுக்கப்படும் போதுதான் நீர் என்னை பழுகி பெருக செய்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய கரம் உங்களை கீழே இழுக்கும், மனுஷனுடைய கரம் உங்களை கீழே அமிழ்த்தும். உங்களை ஒருபோது முன்னேற அது விடவே விடாது. நீங்க எவ்வளவுதான் முன்னேற விரும்பினாலும் மனுஷனுடைய கரம் ஒருவேளை சற்று நேரம் உங்களை உயர்த்துற மாதிரி காணலாம், ஆனா ஒரு நேரம் வரும் அது உங்களுக்கு கீழே. அதனால்தான் நம்ம சோர்ந்து போறோம். இந்த மனுஷனா எனக்கு இப்படி செஞ்சா, சொந்த வீட்டாரே இருக்கலாம், சொந்த நண்பனே இருக்கலாம், நம்ம சோர்ந்து போவோம். எவ்வளவுக்கு அதிகமாய் ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா மனுஷன் உங்களை ஒடுக்க அவன் சித்தம் கொண்டிருக்கும் போது, நம்மளை அழைத்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், நம்மளை ரட்சித்த தேவன் நம்மளை பெருகி பெருக திட்டம் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஒரு நோக்கம் உண்டு, அவருடைய ஒரு நோக்கம் உண்டு. இஸ்ரவேல் மக்களை எவ்வளவாக ஒடுக்கினானோ அவ்வளவாக அவ்வளவாக, அதுக்கு குறைந்தல்ல, அவ்வளவாகவே தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்களை பலுகி பெருக செய்தார். அவர்கள் பலுகி பெருகிறதை கண்டு பார்வோன் இன்னும் கோபம் அடைகிறான். இப்பொழுது ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்கிறான். அங்குள்ள மருத்துவச்சிகளை கூப்பிட்டு சொல்ற, இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த ஸ்திரீகள் அவர்கள் பிரசவிக்கும் போது பெண் பிள்ளையா இருந்தால் விட்டு விடுங்க, ஆண் பிள்ளையா இருந்தா என்ன செய்யணும்? அதை அப்பொழுதே கொன்று போட வேண்டும். பார்வோன் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடும்படியாக கட்டளையிடுகிறான். ஆண் பிள்ளைகளை கொன்றால் இப்பொழுது இவர்கள் வளரவே முடியாது, வம்சம் அங்கே முடிந்துவிடும். ஆனா இங்க 2 மருத்துவச்சிகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் வெறும் 2 மருத்துவச்சிகள் இருக்கவே மாட்டாங்க, இன்னும் நிறைய ஆயிரக்கணக்காக இருப்பாங்க. ஆனா 2 மருத்துவச்சிகளை குறித்து தான் இங்க வேதம் சொல்கிறது. வாசிங்க, அதனுடைய 15வது வசனம். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள்
பூவாள் என்னும் பேருடைய எபிரெய மருத்துவச்சிகளோட பேசி, 2 மருத்துவச்சிகள். இங்க அநேக மருத்துவச்சிகள் உண்டு. ஆனால் ஆவியானவர் இந்த 2 மருத்துவச்சிகளை பேரை மற்றும் வேதத்தில் குறிப்பிட அவர் சித்தம் கொண்டார். ஏனென்றால் இந்த 2 மருத்துவச்சிகள் மற்ற மருத்துவச்சிகளை காட்டிலும் வித்தியாசமானவர்கள். சிப்பிரால், பூவால், இவர்களை குறித்து தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஏனென்றால் இந்த 2 மருத்துவச்சிகளும் ராஜா சொன்ன கட்டளையின்படி செய்யவில்லை. அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். ராஜா சொல்கிற கட்டளையின்படி நாங்கள் செய்யவே மாட்டோம். இந்த சிப்பிரால், பூவால் அவர்களை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையானதை செய்தார். அது மட்டுமல்ல, 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்களுக்காக அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். குடும்பங்களை, மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் பாலடைந்து கிடக்கிறது. எத்தனை குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எத்தனை குடும்பங்களிலே பிரச்சனை, பிரிவினை. இன்றைக்கு சாத்தானானவன் தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை அழிக்கும்படி அவன் கண்ணோக்கமாயிருக்கிறான். இல்லையா? நம்முடைய குடும்பங்களே நம்ம பார்க்கலாம். குடும்பங்களை சத்ருவானவன் எவனமாக பெரிய பல காரியங்களை செய்கிறார். இல்லது ஏழ்மை, வறுமை, எந்த விதத்திலும் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு எப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறது உண்டு. ஆனால் இங்கே வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் அவர்களுடைய குடும்பங்களை, வெறும் அவர்களை என்று சொல்லல, அவர்களுடைய குடும்பங்களை என்ன செஞ்சார்? ஆண்டவர் தழைக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களிலே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென், ஆமென். தேவன் உங்களுடைய குடும்பத்திலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வர விரும்புகிறார். அமர்ந்து போன, ஒடுங்கி போன அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கிவிட விரும்புகிறார். நாம் ஒடுங்கி போனாலும் ஆண்டவர் நம்மை ஒளிந்து போக விட மாட்டார். அங்கே ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இருக்கலாம். இங்க அநேகர் நான் பார்க்கும்போது நான் தெரிந்து கொள்வது என்னன்னா, உங்க குடும்பத்துல நீங்க ஒரு சிலர் தான் வந்திருக்கீங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்று, உங்க குடும்பங்களிலே நீங்க மட்டும் விசுவாசிக்கிறவர்களா இருக்கலாம், மற்றவங்க யாரும் விசுவாசிக்கிறவங்களா இல்லாம இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது காரியம் இருக்கலாம். எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்றீங்க? ஆமென். நீங்க ஆண்டவருக்குள் வளரும் போது குடும்பத்திலே உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகள். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நம்ம கேட்கிறோம். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த அந்த நன்மைகளை நாம் இன்னும் காணவில்லை. ஆகிய குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? நீ விசுவாசி, உனக்கு என்ன கிடைச்சது? சர்ச்சுக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சது? ஏன்னா குடும்பம் தலைக்கல, அங்க ஆசீர்வாதம் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். தேவன் உங்கள் குடும்பங்களை தலைக்க சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பங்களையே
இந்த சிப்பிரால் பூவாளுடைய குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாது. அவளுடைய புருஷன் யார், பிள்ளைகள் யார், அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் 2 பேரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 2 பேரை குறித்து சொல்லும் போது சிப்பிராலையும் பூவாலையும் தேவன் ஆசீர்வதித்தார், அவர்களை பெருக செய்தார் என்று சொல்லப்படவில்லை. அவர்களுடைய குடும்பங்களை உங்களை ஆண்டவர் குடும்பத்தில் தெரிந்து கொண்டார் என்றால் உங்கள் மூலமாக தேவன் உங்கள் முழு குடும்பத்திற்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆபிரகாம் தான், அந்த ஒரு ஆபிரகாமின் மூலமாக ஆண்டவர் அவனுடைய முழு குடும்பத்தையும் அவன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியும் உருவாக்க சித்தம் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் ஒருவர் தான் என்று நீங்க நினைக்க கூடாது. உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும். உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பங்கள் தலைத்து ஓங்க வேண்டும். ஆமென். ஒருவேளை உங்களுடைய புருஷன் விசுவாசிக்காம இருக்கலாம், குடிக்காரனா இருக்கலாம், நீங்க நொந்து போயிருக்கலாம். ஆனா உங்க மூலமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்க மனைவிகள் விசுவாசிக்காம இருக்கலாம், பிள்ளைகள் விசுவாசிக்காம இருக்கலாம், ஆனா உங்க மூலமாக அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். நம்மை தாழ்விலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆகவே இந்த சிப்பிராலையும் பூவாலையும் தனிப்பட்ட விதத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை, அவர்களுடைய குடும்பங்களை. ஆண்டவருக்கு ஒரு நபர் அல்ல, முழு குடும்பம் தேவை, முழு குடும்பம் தேவை. ஆகவேதான் அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் அனைவரும், உன் வீட்டார் அனைவரும், நீ மட்டுமல்ல உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம முழு குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் நம்மை தலைத்து ஓங்க செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏன் இந்த சிப்பிராலையும் பூவாலையும் தேவன் அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பங்களை தலைக்க செய்தார்? அதற்கு காரணத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்களா? கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து நடந்தது நிமித்தமாக தேவன் அவர்களுடைய குடும்பத்தை தலைத்து ஓங்க செய்தார். எப்பொழுது தலைத்து ஓங்க செய்தார்? பார்வோன் குடும்பங்களை அழிக்க பார்க்கிறான், அந்த வம்சத்தை அழிக்க பார்க்கிறான். இனிமேல் இந்த இஸ்ரவேல் மக்கள் முன்னேறவே கூடாது, வளரவே கூடாது. ஒரு பக்கம் மனிதன் திட்டமிட்டு செயல்படுகிறார், இவர்கள் எப்படியாவது அழிக்க வேண்டும், தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகள் வித்தியாசமானது. சூழ்நிலைகள் நம்மளை முன்னேற விட மாட்டேங்கிறது, சூழ்நிலைகள் நம்மளை அழுத்துகிறது. அப்பேற்பட்ட நேரத்திலே தேவன் இந்த சிப்பிரால் பூவாலை செழித்து ஓங்க செய்தார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் சூழ்நிலைக்கு மேலான தேவன். ஆமென், ஆமென். சூழ்நிலைகள் எவ்வளவுதான் உங்களை அழுத்தட்டும், சூழ்நிலைகள் எவ்வளவுதான் உங்களை முன்னேறாதபடிக்கு செய்யட்டும், ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால், தேவனுக்கு பயப்படும் பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குமே ஆனால் நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை. அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும். ஏனென்றால் சாதாரண ஒரு மனிதன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரவில்லை. எகிப்தின் ராஜா, அந்த நாட்களிலே எகிப்து ஒரு பலமான ஒரு சேனை. எகிப்து என்றால் மற்ற ராஜ்யங்கள் நடுங்கும், பயப்படும். அவருடைய குதிரை மிக சிறந்த குதிரை, ரதங்கள் மிக சிறந்தது, யுத்தத்தில் மிக தேறினவர்கள், பலசாலிகள். அப்படிப்பட்ட அந்த நாட்களில் உள்ள உலகத்தின் ஒரு பயங்கரமான ஒரு சக்தி, ஒரு சேனை இவளுக்கு விரோதமாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் இந்த சிந்தனையில் யோசித்தால் ஒருபோதும் நடக்காது, ஒருபோதும் நமக்கு நன்மை நடக்க முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த சிப்பிராலையும் பூவாலையும் அவருடைய குடும்பங்களை தேவன் என்ன செய்தார்? செழித்தோங்க. ஹல்லேலூயா. ஆகவேதான் நான் சொல்றேன்,
சூழ்நிலை எப்படிதான் இருக்கட்டும். இன்னைக்கு நாம் வசிக்கிற இந்த நாட்களிலே சூழ்நிலை அவனமாக தான் இருக்கு. பல விதத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு அநேக நேரங்கள்ல மார்க்கெட்ல போய் ஏதாவது வாங்கணும்னா என்னங்க செய்யுது? முதல்ல ஒரு 20 ரூபாய் கொண்டு போனா பேக் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு 100 ரூபாய் கொண்டு போனாலும் எல்லாம் விரும்பியாக தான் இருக்குது. எங்கெங்க போறது? சம்பாத்தியம் அதே தான், ஆனா செலவு அதிகம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா, நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னா நல்ல டொனேஷன் வேணும், இல்லைன்னா முடியாது. நல்ல ஒரு வேலைன்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும், இல்லைன்னா வேலை கிடைக்காது. எங்கெங்க போறது? சூழ்நிலைகள் உங்களை அமுழ்த்துகிறது. இன்னும் பலவிதமான காரியங்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகள் ஒரு பொருட்டல்ல. நீங்கள் உண்மையாக தேவனுக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால், தேவனுக்கு பயப்படும் பயம் உங்க உள்ளத்தில் இருக்கும் போது சூழ்நிலைகள் எப்படியா இருக்குது, அது மற்றவர்களை பாதிக்கும், உலகத்தின் மக்களை பாதிக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக உன்னை பாதிக்காது. பாதிக்கிற மாதிரி காணப்பட்டாலும் அது உண்மையாக உங்களை பாதிக்கவில்லை. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இதை மற்ற மக்கள் காண்பார்கள், இதை புற ஜாதியார்கள் காண்பார்கள், உங்களை அமர்த்திருக்கிறவர்களை காண்பார்கள். சிப்பிரால் பூவால் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் அவர்கள் குடும்பங்களை தலைக்க செய்தார். ஏனென்றால் அவர் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். நான் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு இவர்கள் பயந்தது நிமித்தமாக தேவன் அவர்களை கண்டார். என்னத்தை கண்டார்? இவர்கள் எனக்கு பயந்து நடக்கிறார்கள். தேவனுக்கு பயப்படும் அந்த பயத்தை தேவன் இந்த சிப்பிரால் பூவாளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய உள்ளத்திலே தேவன் கண்டார். ஆகவே தேவன் ஒரு திட்டம் கொண்டார். நான் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், நான் என் பிள்ளைகளை உயர்த்துவேன், அவர்களை மட்டுமல்ல அவருடைய குடும்பங்களை நான் தலைக்க செய்வேன். தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் அதுதான். இன்றைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்மளை தலைக்க செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் போது உண்மையாகவே தேவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அங்கே நம்மளை தூக்குவார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கரம் நம்ம எவ்வளவுதான் கீழே அமுழ்த்த முயற்சித்தாலும், தேவனுக்கு பயந்து நடக்கும் போது உலகத்தின் கரங்கள் எவ்வளவுதான் உங்களை கீழே தள்ளி கொண்டு வரலாம், உங்களை மீளாதபடி, உங்களை எழும்பாதபடிக்கு அது உங்களை தடுக்கலாம், பலமாய் உங்களுக்கு வரலாம். அது உங்களை காட்டிலும் பலமான ஒரு சக்தியாக இருக்கலாம். அதுக்கு முன்பாக நீங்கள் ஒன்று செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இங்கே தேவனுடைய கரத்தில் இருக்கும்போது, அவருக்கு பயந்து நடக்கும்போது, ஒரு கரம் உங்களை கீழே தாழ்த்துகிறது, இன்னொரு பலத்த கரம் உண்டு. பலத்த கரம் உங்களை அப்படியே தூக்கும். இந்த பலத்த கரம் உங்களை தூக்கும். இந்த மற்ற கரங்கள் அதுக்கு முன்பாக ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தை நீர் எப்பொழுதும் என் இருதயத்தில் நீ தருவீராக. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் நான் உமக்கு பயந்து உமக்கு முன்பாக உத்தமமாக நடப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னை தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, அர்ப்பணிங்க. இந்த சிப்பிரால் பூவாளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பயம் அது என்னது என்பதை நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். எவனமாக இவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள்? முதலாவது ஒரு காரியம், தேவனுக்கு தன் வாழ்க்கையிலே முதல் ஸ்தானத்தை கொடுத்தார்கள்.
எத்தனை பேர் ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்க விரும்புறீங்க? சிற்பிரால் பூவால் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள் என்றால் அந்த தேவனுக்கு பயப்படும் பயம் என்ன தெரியுமா? தேவனுக்கு தன் வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை கொடுப்பது. தேவனுக்கு நீங்கள் முதல் ஸ்தானத்தை கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. சிற்பிரால் பூவால் தேவனுக்கு தன் வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறோமோ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புவோம். எப்படியாவது அவங்க தயவை பெறணும்னு விரும்புவோம். நம்ம யோசிப்போம், இவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கைய மேல் நோக்கி கொண்டு போறவங்க, நம்ம வாழ்க்கையில முக்கியமான நபர்கள். ஆகவே எல்லா விதத்திலும் அவர்களை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். ஒரு வேலையில வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு நபர், ஒரு அதிகாரி. அப்போ இந்த இடத்துல நான் வேலை செய்யணும்னா இந்த ஆள் தான், இந்த ஆள் கையில தான் இருக்கு. அப்ப அவருக்கு நம்ம ஒரு மதிப்பு நம்ம கொடுப்போம். இந்த ஆள் நினைச்சா எனக்கு எல்லாமே செய்யலாம். அதனால எல்லா விதத்திலும் நம்ம அவரை சந்தோஷப்படுத்த பார்ப்போம். எப்படியாவது அவருடைய தயவு நமக்கு கிடைக்கணும். கொஞ்சம் இவர் தயவு இருந்தால் தான் நம்ம சம்பளத்தை கூட்டி கொடுப்பாரு, அல்லது நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாரு. சொந்தக்காரங்கன்னா நம்ம அவங்கள சரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அதுக்கு சொந்தத்தை எப்படி விட முடியும்? அதனால் அவங்களையும் கொஞ்சம் மஸ்கா போடணும், கொஞ்சம் அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? இல்லைன்னா நாளைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கும், வரமாட்டாங்க, கொஞ்சம் கொடுத்தல் வாங்கல் இருக்கும், அதெல்லாம் பங்கு பெறவே மாட்டேன். மாமா சொல்லுவாங்க பை பைன்னு சொல்லிடுவாரு, சித்தப்பா சொல்லுவார் எனக்கு சம்மந்தமே இல்லை போ. அதனால எப்படியாவது என்ன செய்யணும்? அவங்களே தயவு வேணும். அப்போ அவங்களுக்கு ஒரு முதல் ஸ்தானத்தை கொடுப்போம். எப்படியாவது அவங்க மனம் துன்பப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. பாருங்க, சிப்பிரால் பூவால் எகிப்தின் ராஜா பிரௌனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கல. எகிப்தின் ராஜா சாதாரண ஒரு நபர் கிடையாது. அவன் நினைத்தா இந்த சிப்பிரால் பூவால அப்படியே உயர்த்தலாம். மற்ற இஸ்ரேல் மக்களை என்னெல்லாமோ செய்யலாம். ஆனா அவன் நினைத்தா இவங்களை என்ன செய்யலாம்? நல்ல உயர்த்தி அவளை ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஆனா இந்த சிப்பிரால் பூவால் எகிப்தின் ராஜாவை பிரியப்படுத்தவோ அவருடைய தயவை நாடி போகவே இல்லை. இவர் தான் எங்க வாழ்க்கையை செழிக்க செய்வார், இவர் நினைச்சாதான் நாங்கள் முன்னேற முடியும் சொல்லி அவரை நம்பி போகவே இல்லை. அவனுக்கு எந்த ஸ்தானமும் கொடுக்கல, தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கும் போது நாம் தேவனையே முன்னிட்டு நாம் எல்லா காரியங்களும் செயல்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது, இரண்டாவது அல்ல. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில சரியான விதத்தில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த முதல் ஸ்தானத்தில் நம்ம அநேக நேரங்கள் தவறி விடுகிறோம். அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்? தவறி விடுகிறோம். ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் காலையில் எழுந்திருக்கும் போது அப்பத்திலிருந்து சாயங்காலம் நாம் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமை எல்லாவற்றையும் அவருக்கு செலுத்த வேண்டும். காலை எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்யணும்? நேரத்தை செலவழிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு எழுதிச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதுக்கு என்னது நேரம் இல்லை. என்னங்க டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, உடனே போய் சேரணுங்க, இல்லைன்னா அங்கே
ஆப்சண்ட், இல்லைன்னா ரிமார்க். ஆகவே நான் ஒரு நபரை நான் கண்டேன். அவர் காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டார், டியூட்டிக்கு போறாரு. வசனத்தை அப்படி நம்மளாம் லாட்ரி டிக்கெட் மாதிரி தானே வசனத்தை வச்சிருக்கோம். அப்படி திறந்துட்டு எந்த வசனம் முன்னாடி வருதோ அதை வாசித்து, ஆண்டவரே நான் டியூட்டிக்கு போறேன், எனக்கு பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கேட்டா என்ன? நேரம் இல்லைங்க, நேரம் இல்லை. ஆண்டவரை முன் வைக்கும் போது நம்ம அவருக்காக நேரத்தை எடுப்போம். அவருக்காக என்ன செய்யும்? நேரத்தை எடுப்போம். அதிகாலைமை தேடுவேன் என்று தேவனுடைய சங்கீதக்காரன் சொல்லும்போது, நாம் அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கும்போது அதிகாலை அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமையை நாம் என்ன செய்வோம்? அவருக்கு கொடுப்போம். அநேக நேரங்கள்ல ஆராதனைக்கு நாம் ஏன் வருவதில்லை? ஆண்டவருக்கு முதல் ஸ்தானம் கொடுப்பதில்லை. நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு பின்னாடி நம்ம போவோம். திடீர்னு அன்னைக்கு தான் சொந்தக்காரன் வந்திருப்பாங்க, என்ன செய்வோம்? உடனே ஆலயம் கட். ஏன்? நைட்டே வந்து நின்றுட்டாங்க. யாரு? சொந்தக்காரங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. இவங்களை விட்டுட்டு போயிட்டோன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. அப்புறமா அடுத்த தடவை வரவே மாட்டாங்க. உடனே என்ன செய்வோம்? பாஸ்டர் ஃபோன் பண்ணிலாம் சொல்ல மாட்டோம், ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நம்ம போயிடும். பாஸ்டர் கேட்டேன்னா, பாஸ்டர் முக்கியமான ஒரு வேலை ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் யார் நமக்கு முக்கியமானவங்க? அந்த சொந்தக்காரங்களா அல்ல தேவனா? யாருக்கு முதல் ஸ்தானம் நம்ம கொடுக்குறோம்? நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை பார்க்கணும். டிவியில் பல விதமான ப்ரோக்ராம் வருது, அதை பார்க்கறதுல நம்ம செலுத்தி போவதே கிடையாது. அநேகரை நான் பார்த்துருக்கேன், குடு 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 குடுன்னு வேலையை விட்டுட்டு போவாங்க வீட்டுக்கு. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க? அந்த சீரியலை விட்டுருக்கூடாதுங்க, தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். என்னது? தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். அநேக சகோதரிகள் என்ன செய்வாங்க? சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த நேரத்தில் ஃப்ரீ. என்னது? அந்த நேரம் பிள்ளைங்க படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி, புருஷன் வந்திருந்தாலும் சரி வராட்டாலும் சரி, என்னது வந்திருந்தாலும் எங்க அங்கே டீ போட்டு வச்சுருக்கேன், எடுத்து குடிச்சிக்கோங்க. எதுக்கு? இங்கே முன்னாடி உட்காந்து பார்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஜெபிக்கும், குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போன்னு வரும்போது, இப்போ தான் எனக்கு தூக்கம் வருது, இப்போ தான் எனக்கு அந்த வேலை இருக்குது, நம்ம அதை என்ன செய்கிறோம்? அல்ல தட்டுறோம். ஆண்டவருக்குன்னு கொடுக்குற காரியங்களில் அல்ல தட்டுறோம். தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க. தேவனுக்கு என்ன செய்யுங்க? முதல் ஸ்தானத்தை. ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய அனுதின வாழ்க்கையில, பிராக்டிக்கல் லைஃப்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமை என்ன செய்யுங்க? கொடுங்க. அவருக்கு நீங்க முதல் ஸ்தானத்தை கொடுக்கலனா, நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய சரியான மதிப்பையோ மரியாதையோ நீங்க கொடுப்பது கிடையாது. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு இரண்டாவது நபராக அவர் இருக்க விரும்பவே மாட்டார். அவர் வந்தா முதலாளியா வரணும், முதல் ஸ்தானத்தில் இருக்கணும். அவர் தான் இந்த சிங்காசனத்தில் இருக்க வேண்டும். அவருடைய சித்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இல்லை என்றால் அவர் இரண்டாவது ஸ்தானத்தில் அவர் உங்க வாழ்க்கையில ஒருபோது இருக்கவே மாட்டார். அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கும் போது அவருடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து அவருடைய சித்தத்துப்படி நம்ம என்ன செய்வோம்? எல்லா காரியங்களும் செய்வோம். தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க. இரண்டாவதாக, இவர்கள் தேவனுக்கு பயந்த காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படும் பயம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. இந்த சிப்பிரால் பூவால் எப்படி ஆண்டவருக்கு பயந்தார்கள்? தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். obedient to God. ஃபிரௌன் ராஜா கட்டளையிட்டான், ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணும்? கொன்று போட வேண்டும். இந்த 17வது வசனத்தை வாசிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால்
எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆண் பிள்ளைகளை கொன்று போடும்படியாக எகிப்தின் ராஜா கட்டளையிட்டான். இந்த கட்டளை ராஜாவுடைய கட்டளை. ராஜாவுடைய கட்டளையை மீறி ஒருவரும் சுகமாய் இருக்க முடியாது. அந்த நாட்களிலே ராஜாவுடைய கட்டளை அவனாவது மீறினால் அவருக்கு ஒரு தண்டனை தான், மரண தண்டனை. அவன் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. ராஜாதி ராஜா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இந்த அருமையான வேதத்தை தந்திருக்கிறார். இந்த வேதம் ஏதோ பொழுதுபோக்குக்காக அல்ல, ஏதோ ஒரு அறிவுக்காக அல்ல, ஏதோ நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் என்பதற்காக அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம் அவருடைய வசனத்தின்படி ஜீவிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுவதற்கு காரணம் ஒன்று, அவருக்கு நாம் முதல் ஸ்தானத்தை கொடுப்பதில்லை, அவருடைய சித்தத்தை செய்வதில்லை, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா? மனுஷனிட்ட கட்டளை நான் கீழ்ப்படி வேண்டுமா, தேவன் எனக்கு தந்திருக்க இந்த கட்டளை நான் கீழ்ப்படி வேண்டுமா? ராஜா கொல்லும்படியாக சொல்கிறான், ஆனால் தேவனுடைய கட்டளையோ நீ கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனா இந்த மருத்துவச்சிகள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டால் தான் நமக்கு ஆசீர்வாதம். இயேசு சொன்னார், யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அப்படின்னா என்ன? ஆண்டுடைய வார்த்தையில் நிலைத்து நிற்பது என்ன? அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் மறுப்பு தெரிவிக்காமல் கீழ்ப்படிந்து நடப்பதுதான். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் எதை கேட்டாலும் தருவேன், இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நாம் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறனால அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து விடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியம் உண்டு. ஒரு சிறு குழந்தை அந்த சிறு பிராயத்திலே கீழ்ப்படியாம வளர்ந்தா அந்த குழந்தை எவ்வளவுதான் முதிர் வயதானாலும் சரி அது கீழ்ப்படியாமையே தான் இருக்கும். ஒரு பழமொழி உண்டு, தொட்டில் பழக்கம் சுடுகாடுவல். அப்பமே குறும்பு செய்து கீழ்ப்படியலைன்னா அது பெரிதானாலும் என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படியாது. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணித்த அந்த நேரத்தில் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளிலேயே நீங்க ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய அர்ப்பணித்து அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்க ஆண்டுக்குள் எவ்வளவு வளர்ந்தாலும் நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீங்க. அந்த ஸ்டார்டிங்லேயே, அந்த துவக்கத்திலேயே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருந்ததுன்னா, அந்த சரியான அர்ப்பணிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியவே முடியாது. பாருங்க, ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவன் ஒரு புறஜாதியான், விக்கிரங்களை ஆராதிக்கிறவன், ஜீவனுள்ள தேவனை அவன் அறியாதவன். ஆனா அவனுடைய உள்ளத்தில் ஒரு உண்மையை கண்டு, சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை அவன் உள்ளத்தில் கண்டு அந்த ஜீவனுள்ள தேவன் அவனை அழைத்தார். அவனுக்கு வாக்கு தத்துவமும் கொடுத்தார். 75வது வயதிலே நீ உன் குடும்பத்தையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும்
எல்லாரையும் விட்டு விட்டு நான் காட்டும் இடத்துக்கு போ என்று சொன்னார். உன்னை ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக மாற்றுவேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஆபிரகாம் உடனடியாக எந்த மறுப்பும் தெரிவிக்காம ஆண்டவர் வார்த்தைக்கு என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொல்ல, நீ இந்த இடத்துக்கு போன, நான் காட்டுற இடத்துக்கு போன்னு தான் சொன்னார். எங்க போறேன்னு தெரியாது, நாடோடியாக அலையணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய திட்டமிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவே ஆண்டவர் 25 வருடங்கள் பிறகு அவன் 100 வயதில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு மகனை கொடுத்தார். ஒரே ஒரு மகன், செல்ல பிள்ளை. அவனையும் பாசமாக வளர்த்துறான். இப்போது வாலிப மகனாக மாறிவிட்டான். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இந்த மகனை எனக்கு இந்த பலி செலுத்து. அன்றைக்கு கீழ்ப்படிந்த அந்த ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் இருந்ததினால இப்பொழுது கிட்டத்தட்ட 39 வருஷமாக ஒரு பெரிய விசுவாசியா இருக்கிறார். இப்பொழுது கீழ்ப்படிதல் அவருக்கு எந்த கஷ்டமே கிடையாது. பாருங்க, நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் ஆலயத்துக்கு ஒழுங்கா வர ஆரம்பித்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆலயத்துக்கு ஒழுங்கா வருவீங்க. இல்ல முடிக்கிற நேரத்தில் ஆமேன்னு சொல்லிட்டு எப்படியா ஆமேன்னு சொல்லணும்ல, எப்படியா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அங்க போய் சர்ச்சில் போய் உட்கார்ந்துட்டு கடைசி பாஸ்டர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஆசீர்வாதம் அப்படி கையை தூக்கி போடுற பாருங்க, ஆசீர்வாதம் தொப்பு தொப்புன்னு எனக்கு வந்துடும். அது போதும். என்ன முதலே போயிட்டு இருக்கணும். காலையில் 5 மணிக்கு அந்த நேரம் தான் நல்லா தூக்கம் வரும் இல்லையா? இப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படிதான். ஸ்டார்டிங்லயே நம்முடைய சம்பாத்தியத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தசம பாகத்தை நம்ம கொடுக்கலன்னா எப்போனாலும் நம்ம கொடுக்க மாட்டோம். என்னதாமோ செலவு பண்ணுவோம். தசமாக கொடுக்கும்போது எப்படி பாஸ்டர் இவ்வளோ விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறா? தர்க்கம் நமக்கு நல்ல வரும். எங்கேயாவது புதிய ஏற்பாட்டில் தசமாக கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கா? அதுக்கு மிஞ்சி நம்ம கொடுக்கணும். தசமாவும் கத்துறியது, அது நம்முடையது கிடையாது. அதை நம்ம எடுக்கும்போது நம்ம கொள்ளையடிக்கிறோம்னு சொல்லியிருக்கு. நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்து பழகலைன்னா, அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியலைன்னா, தர்க்கம் பண்றோம், கேள்வி கேட்கிறோம்னா அந்த விசுவாசி ஒருபோதும் வளரவே முடியாது. அப்படியே தான் வளருவான். ஒரு செடி கோணலா இருந்தா அப்படியே கோணலா தான் இருக்கும். நீங்க அப்போர்ல சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த தெருண்டிய அந்த ஸ்டார்டிங்லயே ஒரு மரம் இப்படி கோணலா இருக்கு. ஏன் தெரியுமா? அது சின்ன ஒரு செடியா இருக்கும்போது கோணலா வளர்ந்துச்சு. இப்போ அதை நேராக்கவே முடியாது. இப்போ நேராக்கணும்னு நினைச்ச செய்யணும், ஒரே ஒரு வழி உண்டு. தெரியுமா? என்னது? வெட்டிட்டு அப்படி நேரா நிற்க வேண்டியதான். ஆனா வெட்டின பிறகு நேரா நிற்க முடியாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை நேராக்குறது ரொம்ப கஷ்டம். ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டருக்கு கொடுங்க, உடனே கேள்வி கேட்பாங்க, அப்படி செய்யணும்னு இருக்குதா? எங்களுக்கு விருப்பம் தான் வருவோம், வீட்டில் ஜாம் பண்ணிக்கிறோம், அது போதும். வீட்டில் நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம், அது போதும் இல்லையா? ஆண்டருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. நிறைய காரியங்கள் உண்டு, நான் சொல்லலாம். நிறைய காரியங்களை நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஜாதி பிசாசு நம்ம விட்டு போறதே கிடையாது. சர்ச்சில் வந்து நல்லா கை தட்டி பாட்டு பாடுறோம், ஆள்ல ஆவியில நிறைஞ்சு என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். பக்கத்துல எந்த ஜாதியிலும் கேட்டு உட்கார்றது கிடையாது. உட்காருவோமா? நம்மெல்லாம் ஆண்டுக்குள்ளே சகோதர சகோதரிகள் கல்யாணம்னு வரும்போது என்ன ஜாதிங்க? முதல்ல விசுவாசியான்னு கேட்கறது கிடையாது. முதல்ல என்ன கேட்போம்? என்ன ஜாதி? நான் இது, அவர் என்னது? அவங்க குலதெய்வம் என்னங்க? தெய்வத்தெல்லாம் விட்டாச்சு. இப்போ என்னது? ஒரு 50,000 இருக்கும் கையில் இருந்தால் போதுங்க. அப்புறம் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருங்க. இவர் ஜாலியாக வருவார், கையை வீசிட்டு வருவார், எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டு போயிட்டே இருப்பார். சாபம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களும் சாபத்துக்குள்ள இருக்காங்க. பெரிய ஊழியக்காரங்களா இருக்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர்? ஒரு ஊழியக்காரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். 50 லட்சத்துக்கு மெட்ராஸில் ஒரு வீடு, அவர் இருக்கிறது நாகர்கோவில். வெறும் 2 கிலோ தங்கண்ணா, ரொம்ப கம்மியாக கேட்டிருக்கிறார். சாபம். இந்த வசனத்தை தூக்குறதுக்கு நம்ம அதிகாரம் கிடையாது. மனவளனாகிய இயேசு கிறிஸ்து
மனவாட்டி ஆகிய சபையை தன்னோடு கூட கொண்டு செல்வதற்காக அவர் கிரியம் கொடுத்தார். அவர் தன் ரத்தத்தை சிந்தினார். மனவாட்டிக்கிட்ட நீ அதை கொண்டு வா இது கொண்டு வான்னு சொல்லல. கிறிஸ்துவ கல்யாணம் என்ன தெரியுமா? மனவாளன் செலவழிக்கணும், மனவாட்டி செலவழிக்கிறது இல்லை. இன்னைக்கு மாறாக நடக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களும் ஏன் இதை பற்றி சொல்றது இல்லை தெரியுமா? வாங்கிக்கோப்பா, வாங்கிக்கோ. 1 லட்சம் கொடுக்குறாங்களா, வாங்கிக்கோ. நானும் சிபாரிசு பண்றேன். 10,000 இங்க கொண்டு வந்து தசமா பாகம். ஏன்னா இவருக்கு இங்க தசமா பாகம். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் வரணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. யாரா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஒரு சாதாரண விசுவாசியானாலும் சரி, இங்க முன்னின்று பிரசங்கம் பண்ற ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நீங்களானாலும் சரி, நானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை குறித்து சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு பயப்படும் பயம். இந்த சிப்பிரால் பூவால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவனை நேசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன? முதலாவது தேவனுக்கு என்ன செய்யணும்? முதல் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் அதுதான். சும்மா ஜெபம் பண்ணது, வேதம் வாசிப்பது அது இல்ல, ஏதோ கை தட்டி பாட்டு பாடுறது அல்ல. கர்த்தருக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன ஸ்தானத்தை கொடுக்க? முதல் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, நீங்க அவரை நேசிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் நீ என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். இந்த மருத்துவச்சிகள் தேவனை அன்பு கூர்ந்தார்கள். ஆகவே தன்னுடைய வாழ்க்கை பொருட்டாக எண்ணவில்லை. தேவனுக்கென்று எந்த சூழ்நிலையும் சந்திக்க ஆயத்தமாக இருந்தார்கள். They were ready to face any challenge. எந்த சவாலையும் அவர்கள் எதிர்க்க அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ராஜாவுடைய கட்டளையை மீறி ஜீவனோடு இருக்கவே முடியாது. ஆனா இந்த மருத்துவச்சிகள் தேவனை நேசித்ததுனால தன்னுடைய வாழ்க்கை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. தன்னை முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் மரித்தாலும் அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆனால் தேவனுக்காக தான் இருப்போம் என்றால் என்ன செய்யறோம்? நாங்கள் தேவனை நேசிக்கிறோம். எங்களுக்கு ராஜா மூலமா வருகிற எந்த ஆதாயம் தேவையில்லை. எங்களுக்கு அந்த ஆண்டவர் தான் தேவை. அவருக்காக மரிக்க வேண்டுமானாலும் நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் மாளிகையை தேடி போடக்கூடாது. அப்படியே சொல்லியிருக்கு. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுமா? நம்மளை வெறுக்கும் போது தான் அந்த ஆண்டவரை நேசிப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை அந்த வெறுக்கிற சூழ்நிலைக்குள் நாம் வரவில்லை. இந்த சரீரத்தை நம்ம நேசிக்கிறனால என்ன செய்யறோம்? அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை நாம் சரியான கொடுக்கவே முடியாது. 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. தன்னைத்தான் வெறுக்கணும் என்றா எதையும் தியாகம் செய்ய, ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு சாதாரண ஒரு கோபத்தை விட்டு கொடுக்க முடியல இல்லையா? சர்ச்சில் நல்லா ஆராதிச்சுட்டு போறோம், வீட்டுக்கு போன உடனே ஏதாவது ஏன் அப்படி சொன்னீங்க? புருஷன் மனைவியா போறீங்க சொல்லுங்க, வீட்டுக்கு போறீங்க, புருஷன் சொல்றாரு, ஏமா டீ போடுங்க, இப்பதானே சர்ச்சுக்கு வந்தேன், கொஞ்சம் போடுங்க. உடனே அந்த இங்கிருந்து புகை வரும், எல்லாம் இங்கிருந்து அக்னி தான் வரும் இல்லையா? அதனால என்ன சொன்ன, சரி ஐயா வேலையிலேருந்து வந்திருப்பார். இப்போதான் எங்க வெங்காயம் இல்லைங்க, உனக்கு அறிவு இல்லை, காலையிலேருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வரேன், உனக்கு பக்கத்து கடையில் போய் வாங்க முடியாதோ? என்னது உடனே ஒரு முட்டையை உடச்சிங்க போட்ட உடனே ஆம்லெட் ஆயிடும்.
என்னது? ஒரு சாதாரண ஒரு கோபத்தை நம்ம என்ன செய்ய முடியல, விட முடியல. யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா உடனே ஆண்டவருக்குன்னு எதையும் தியாகம் செய்யும். தன் உயிரையே இவர்கள் பணயம் வைத்து விட்டார்கள். ராஜனை கொண்டு போட்டாலும் சரி. இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு ஏதாவது நம்ம தியாகம் செய்ய விரும்புறோமா? பிலிப்பியர் 3:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருக்காக எதையும் நான் தியாகம் செய்ய ஆயத்தம், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். காலையில நல்ல தூக்கம் வருது, அந்த தூக்கத்தை தியாகம் செய்ய விரும்புறோமா? ஆண்டவருக்குன்னு நாம் என்னத்தை செய்கிறோம்? ஆண்டவரை நேசிப்போம் என்றால் நாம் அவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமா இருப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும், நமக்கு எந்த ஆபத்து விபத்து வந்தாலும், ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் கஷ்டங்களை துன்பங்களை சகிக்க வேண்டியது வந்தாலும், நஷ்டங்களை சகிக்க வேண்டியது வந்தாலும், நாம் அதற்கு என்ன செய்வோம்? ஆயத்தமா இருப்போம். ஆயத்தமா இருந்தார்கள். தான் வாழ்க்கையை கொடுக்க ஆயத்தம். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை வீட்டில் போய் ஆராய்ந்து பாருங்கள், வாசியுங்கள். மத்தேயு 16 அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்துல சொல்லியிருக்குது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆண்டவருக்காக நீங்கள் எதையும் இழக்க ஆயத்தமா இருந்தார்கள்னா நீங்க இழந்து போவதில்லை, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8 அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தில் வாசிப்பீர்கள் சொல்றான், ஆண்டுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? தேவனை நேசிங்க பிரியமானவர்களே. ஆண்டவரை நேசித்தீர்கள் என்றால் நீங்கள் அவருக்கு எதையும் செய்ய ஆயத்தமா இருப்பீர்கள். அவருக்கு தன்னை ஜீவனையே கொடுக்க ஆயத்தமா இருப்பீர்கள். உங்களுக்கு எதுவும் சிரமமாக இருக்கவே இருக்காது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். அவர் யாரையும் சபிப்பதல்ல. அவருடைய வாயிலிருந்து சாபம் வருவதில்லை, அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் தான் வரும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் என்ன? நாம் உண்மையாகவே தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? தலை தோங்க முடியாத ஒடுக்கப்படுகிற அந்த சூழ்நிலையிலே இந்த மருத்துவச்சிகளை தேவன் தலை தோங்க செய்தார். அவருடைய குடும்பங்களை தலை தோங்க செய்தார். சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் தேவனுக்கு அது தடையே இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவனுடைய எந்த விதமான சூழ்நிலையும் தேவனுக்கு தடையே கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் மேலான தேவன். வறண்ட நிலத்தையும் நீரூற்றாய் மாற்ற வல்லவர். ஆனால் தேவனுக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாத பட்சத்தில் ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வராது. தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு தேவனுக்கு பயப்படும் அந்த பயம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை அபூர்வமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து நடப்பேனப்பா. உமக்கே நான் என் வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை கொடுப்பேன். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்து நடப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்தின் எல்லா காரியத்தை காட்டிலும் என் குடும்பம், என் பிள்ளைகள், என் புருஷன், என் மனைவி, என் வேலை, என் சொத்து சம்பாத்தியம் எல்லாவற்றை காட்டிலும் உண்மை அதிகமாய் நேசிப்பேன் அப்பா. உமக்கண்டு எதையும் தியாகம் செய்ய ஆயத்தம், உமக்கண்டு எதையும் சகிக்க ஆயத்தம், என்னையே நான் வெறுக்க ஆயத்தம் அப்பா. நான் என்னை வெறுக்காவிட்டால் நான் உண்மை நேசிக்க முடியாது ஆண்டவரே. என்னுடைய சொகுசு, என்னுடைய எல்லாவற்றையும் உமக்கண்டு தியாகம் செய்ய ஆயத்தம் ஆண்டவரே. நீர் எனக்கு கிருபை தாரும் அப்பா, நீர் எனக்கு கிருபை தாரும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டு சமத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டு சமத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டு சமத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த மருத்துவச்சிகளை போல உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யும். இனிமேல் நீர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் மேலானவர். உமக்கு தான் முதல் ஸ்தானத்தை கொடுப்பேன். உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த கன மகிமை நான் கொடுப்பேன் அப்பா. நீ சொல்வதை மட்டுமே நான் கேட்பேன். உண்மையை அதிகமாக நேசிப்பேன். கிருபை தாரும், கிருபை தாரும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். எங்கள் மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இன்றைக்கு கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படிக்கு, எங்களுடைய குடும்பங்கள் தழைக்க செய்யும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஜனங்கள் எங்களை பார்த்து இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்று சாட்சி கொடுக்கும் வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை இயேசுவே நீர் மாற்றி அமைக்கும்படிக்காக நீர் எங்களோடு ஆண்டவரே பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் மறுபடியுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியுமாய் சபையாக ஆண்டவரே, குடும்பமாக, தனி விசுவாசிகளாக, ஊழியனாக எல்லாருமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நொறுக்கும், எங்களை உருக்கும், எங்களை உம்முடைய சாயலாய் உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.